السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله وسلم على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மன்றம் நம்ம காலேஜ் ஆரம்பித்து சரியாக 5வது நாள் நடக்குது. 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலேஜுக்கு வந்தோம். வரும்போது இப்போ சொற்பமான மாணவர்கள் தான், பழைய மாணவர்களும் வந்திருந்தாங்க. அதில் உதவிக்கு ஒரு ஆள் 5th நாளைக்கு அவர் மட்டும் தான் வந்துருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த வாரம் விட்டோம்னு சொன்னால் இன்னும் 10 நாள் காத்திருக்கணும், அது ஒரு மன்றம் நமக்கு போயிடும். சென்ற வருஷம் 30 மன்றம் நடத்தணும், இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அதை விட அதிகமாக நடத்தணும். இந்த சென்ற வருஷம் 34 வாரம் காலேஜ் நடந்துச்சு, 4 வாரம் 2 செமஸ்டருக்கு போயிடுச்சு, பாக்கி 30 வாரம் காலேஜ் நம்ம மன்றம் நடத்திட்டோம். இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ நடக்குதோ எந்த தொய்வு இல்லாமல் மன்றம் நடத்திடணும். அதனால இந்த வாரம் முதல் மன்றம் நாங்கள் எப்படியும் துவக்கிடுவோம் அப்படின்ட்டு அவசரமாக துவக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையா இந்த பிள்ளைகள் ஒத்துழைச்சதுனால இந்த மன்றம் அல்லாஹ்வுடைய கிருபையா அழகாக துவக்கணும். ஒன்று. ரெண்டாவதாக இங்கே பேசிய எல்லா பேராசிரியர்களும் தாளாளர்களும் நம்முடைய கல்லூரி இயக்குனரும் நிறைய விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலேயே மனிதனுக்கு பேரு இந்த அறிஞர்கள் சொல்லி தரும்போது மனிதனுக்கு சொல்லக்கூடிய தாரீஃப் என்ன அறிமுகம்னா ஹைவானும் நாக்கு. ஏன்னா ஹைவானுங்கிற பேரு எல்லா உயிரினங்களுக்கும் சொல்லலாம், மனிதனுக்கும் சரி. அதனால தஸ்ரீஹ மன்திக் ஒரு கிதாபே இருக்கு, ஒரு புக்கே இருக்கு, எப்படி பேசுறது அப்படின்னு அரபு கலைகள்லாம் சொல்லி தருவாங்க, தேவையை படிச்சிருப்பாங்க. அதில் அவர் சொல்லி தருவாரு. ஹைவான் நாத்தின்னு சொல்லும்போது எதுக்கே மாடியா சொல்றோம்ல, சொல்றாங்க, ஒரு விஷயத்தை விளங்கினால் அதிலிருந்து இன்னொரு கருத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே போகாதே என்று சொன்னால் நம்ம என்ன விளங்குறோம், போனால் நமக்கு எது விளைவு இருக்கிறது என்று விளங்குறோம். அதை சொல்லுவாங்க. அப்போ குல்லு இன்சானின் ஹைவான் உடைசக்குள்ள ஹைவானின் நாத்தை, அதாவது எல்லா உயிரினங்களிலும் சேர்ந்ததுதான் மனிதனையும் ஹைவான் என்று சொல்லலாம். ஆனால் எல்லா உயிரினங்களும் பேசக்கூடியவர்களாக இல்லையே என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த பேசக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நம்முடைய பேச்சை பற்றி தான் சொல்லப்பட்டது. இது அல்லாஹ் இந்த மிகப்பெரும் அருட்கொடை என்ற காரணத்தினால் அந்த அருட்கொடை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், எங்கே பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தினால் என்ன விளைவுகள் கிடைக்கிறது என்பது ஆகிய வரைக்கும் கொடுப்பேன் பார்க்கிறோம். எனவே இதை நாம் மனதில் வைத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு மன்றமும் பிரிக்கப்பட்டிருச்சு. இன்ஷா அல்லாஹ் கடந்த காலத்தை விட இன்னும் நாம் விரும்பி நடத்துவதற்காக முயற்சி செய்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புடன் அல்லாஹ் தஆலா அதை நிறைவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மன்றத்தினுடைய நாம் குறுகிய நேரத்தை அழைக்கும் போது இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வேலையை ஒத்துழைத்துவிட்டு நம்மளுடைய அழைப்புக்கு மதிப்பளித்து வந்த நம்ம கல்லூரிய தாளாளர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். அடுத்து நம்ம கல்லூரிய இயக்குநர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் மன நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கல்லூரிய முதல்வர், துணை முதல்வர் ஆகியோருக்கும் ஜஸாக்கல்லாஹ் மன நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சிறைப்புரை வழங்கிய மௌலானா நூரைன் அவர்களுக்கும், இத்ரீஸ் நூரைன் அவர்களுக்கும், மௌலானா நிசாம் புகாரி ஹாஃபில் அவர்களுக்கும் மனமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று இந்த மன்றத்தில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் அனைவர்களுக்கும் இந்த நஜ்முல் இஸ்லாம் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் இதுவரை அமைதி காத்து இந்த கருத்துக்களை உள்வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாளைய சலாமிகளாக உங்களுக்கும் நஜ்முல் இஸ்லாம் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து அமைகிறேன். வாஹிர் தவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி